சம்பந்தி வீட்டுல ஏற்கனவே கார் இருக்கு. கல்யாண வேலைக்குன்னு 4 காரு 3 வேனுன்னு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, பெரிய இடம், நிறைய வேலை இருக்கும்ல. காப்பி எடுத்துக்கோங்க. இந்தப்பா. போச்சுடா, கரண்ட் வேற கட் ஆகி போச்சா. இப்போ வந்துருமா? என்னால ஃபேன் இல்லாம 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. டே செல்வம், சீக்கிரம் குடிடா, வேர்க்குது. இப்போ வந்துருங்க கரண்ட். வரட்டும் வரட்டும். ஏசி கார்லயே வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, பொண்ணுக்கு அவங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கிற நகையை 25 பவுன் இருக்கான். அது தவிர கல்யாணத்துக்குன்னு புதுசா 50 பவுன் தராங்களாம். ஒரே பொண்ணு, என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த செல்வம் மட்டும் இப்பவே கார் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே காரை வாசல்ல கொண்டு நிக்க வச்சிருவாரு. அப்படி ஒரு தங்கமான மாமனாரு. டேய், நீ காப்பி சீக்கிரம் குடிடா. என்னால இந்த புழுக்கத்துல உக்காந்துருக்க முடியல. என்னமோ அடுப்பு மேல உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. சரி போலாம். கிளம்புறோம். வாங்க. எல்லாரும் கண்டிப்பா வரணும் கல்யாணத்துக்கு. கண்டிப்பா வரோம். முத நாளே எல்லாரும் வந்துடுறோம். இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. தேங்க்ஸ் ரவி. வரேங்க. வாங்க வாங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. வரோம். வரேங்க. சரி சொல்லுவோம். என்னங்க இது? இந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடுது, தாங்க முடியலங்க. என்ன மீனாட்சி, சில பொம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க, விடுதல். அதுக்காக இப்படியா? என்னமோ பிறந்ததுல இருந்து ஃபேனுக்கு அடியிலேயே வளர்ந்தா மாதிரி இவ்வளவு அழட்டிக்கிறாங்க. வேர்த்தா என்ன உயிரா போயிடும்? ஏமா, அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சது தானே. என்னமோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திடா. ஏதோ அந்த பையனுடைய நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. அதுக்காக இந்த அம்மா என்னமோ தலைகால் புரியாம ஆட்டம் ஆடுது. இந்த அம்மாவோட பார்வை தோரணை எல்லாமே மாறி போச்சு. என்னமோ நம்மள ரொம்ப இளக்காரமா தான் பாக்குது. அத்தை, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு விடுங்க. அதுக்கு இல்ல லீலா, இந்த அம்மா வரப்போற மருமகளை ஒழுங்கா நடத்தும்னு பாக்குறியா? ஏற்கனவே உங்க அக்கா சாரோ இந்த அம்மா கிட்ட படுற பாடம் நம்ம எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கோம். அத்தை, எதுக்கு அத்தை அவங்கள பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவங்க எக்கட கெட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, பத்திரிக்கை வச்சாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போறோம், அவ்வளவுதான். மத்தபடி அவங்கள பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. இல்லம்மா, என் மனசுல பட்ட அவங்க எப்படியோ போறாங்க. அவங்கள பத்தி பேசினா நமக்கு தான் அத்த மன உளைச்சல். சரி வா உள்ள. சாச்சா, இது என்ன வீடால பஸ் ஸ்டாண்டா? பாக்கில் இருந்தா பணத்தை காணோம். இந்த வீட்டுல வர எதையும் நம்பி வைக்க முடியாது போல் இருக்கு. என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம வேண்டி பண்ண சொல்ற. முந்த நாள் காய வச்சிருந்தா பனியனை காணோம். இப்ப பாக்கெட் இருந்தா பணத்தை காணோம். எந்த கலவனை போய் எடுத்தான்னு தெரியலையே. ஆமா, பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுக்க தனியா ஒரு திருடன் வருவான். நான் தான் எடுத்தேன். என்னமோ 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு காணா போற மாதிரி இந்த கூவுறீங்க. ஏண்டி, என்ன கேட்காம என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? என்ன கேட்காம ஏண்டி பணம் எடுத்த? நீங்க குடுக்குற காசு செலவுக்கு பத்தலன்னா அடுத்த பாக்கெட்ல எடுக்க சொல்றீங்க. உங்க பாக்கெட்ல தான் எடுக்க முடியும். அடியே இடுப்பட்ட செருக்கி, பணத்தை எடுத்தது திரும்ப நியாயப்படுத்தி பேசாதீ. ஒழுங்கட்ட கழுத, நாகரிகட்ட கழுத. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா இருந்திருக்கலாம். இருந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே. பெரிய மனுஷன் இப்படி கையை நீட்டுறீங்க? பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? அது என் பாக்கெட்ல இருந்து கேட்காம பணம் எடுத்து இல்லாம கேட்டா எழுத்து பேசுறா. அடிக்க மாட்டோம்னு சொல்றேன். என்னமோ அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. உங்க பொண்டாட்டி செலவுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் திருட்டா? என்ன பெருசா எடுத்துட்டாங்க? என்னது 500 ரூபாய்? 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது. என் பாக்கெட்ல இருந்து கேட்காம எடுத்ததுக்கு அவ கையை ஒடிக்கணும். என்னமாமா, 500 ரூபா தானே? இதுக்கு போய் கையை வெட்டேன் காலை வெட்டேன்றீங்க. என்னது 500 ரூபாய் தானவா? ஏன் கேட்க மாட்டா? உனக்கு கோபி மாதிரி ஒரு இழிச்சு வாசகால கிடைச்சாக்கா 500 ரூபாய் என்ன 5000 கூட உனக்கு பிச்சை காசு தான். நாங்கெல்லாம் ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், மாடா உழைக்கிறோம். உனக்கு என்ன? கோபி உன்னை உட்கார சோறு போடுறான்.
தாங்குறான். உனக்கு 500 ரூபா சாதாரணமா தான் இருக்கும். என்ன உன்ன மாதிரி ஒட்டிட்டு சாப்பிட்ற உதவகர நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா பாவம் அக்கா இப்படி கூட அழிச்சிட்டீங்களே, எப்படி அழறாங்க பாருங்க. அதனாலதான் கொஞ்சம். டேய் என்னடா அக்கானுக்கிட்டு என்னமோ ஒட்டிட்டு பிறந்த உடம்பு பரப்பு மாதிரி பேசுற. இந்த வெட்டித்தனமா ஒட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. என்ன கோபி மேல லூசு பையன் நினைச்சிட்டு இருக்கியா? நீயே ஒரு உருப்படாத பையன். இந்த திருட்டு கழுத உனக்கு அக்காவா? என்ன அக்கா மேல மேல பேசிட்டே வர? இந்த போஸோட கோவத்துல 100 மடங்கு கூட நீ பார்க்கல. பார்த்தா தாங்க மாட்டேன். ஏய் மேலே இந்த கீழே வரை பகுந்துருவே. ஏ பாஸ், அத கேட்க நீ யாரு? அவர் என் புருஷன் அடிக்க மிதிக்க அவருக்கு உரிமை இருக்கு. நடுவுல நீ யாரு? முதல்ல வெளியில போ. மன்னிச்சுக்கங்க. என்னம்மா ரியாக்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கு? என்ன மனுஷங்கடா இவங்கெல்லாம். என்ன திடீர்னு மனுஷங்களை பத்திலாம் பேச்சு? பத்திரிக்கை கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம், சந்தோஷமான சமாச்சாரம். ஆனா அப்படி நினைக்க முடியற மாதிரியா இருக்கிறாங்க எல்லாரும். யார பத்தி பேசுற? வேற யார பத்தி? எல்லாம் உங்க அண்ணிய சேர்ந்தவங்கள பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் உங்க அப்பா சிதம்பரம், அந்த லீலா, அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கேன்னு உள்ளூர வைத்தறிச்சல் இருக்கதாண்டா செய்யும். அந்த லீலா மூஞ்சிய கூட பாத்தியா? ஏதோ சொல்லுவாங்களே இஞ்சி தின்ன மாதிரின்னு, அந்த மாதிரி தாண்டா வச்சுக்கிட்டு இருந்தா. போராத்துக்கு அந்த லீலாவோட மாமனார் மாமியார் வேற. பேருக்குத்தான் என்னமோ நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் நல்ல பொறாமை வைத்தறிச்சல் இருக்கும்டா. அடுத்து அவங்களா? ஏண்டா இது பத்தாத்துக்கு அந்த கோபி விஜி வீட்டுக்கு வேற போகணுங்கிற. ஏற்கனவே அங்க இருக்கிறதுங்க எல்லாரும் லூசு கும்பலுங்க. அதுங்க எப்ப சிரிக்கும் எப்ப அழுணும் அதுங்களுக்கே தெரியாது. ஏண்டா இதுங்கெல்லாம் உன் கல்யாணத்துக்கு நல்ல மனசோட வந்து அட்சதை போடுங்க நீ நினைக்கிற? பத்திரிகை கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. கொஞ்ச நேரம் அமைதியாவா? ஆமாடா, நீ என்ன அடக்கு. அது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுமா உனக்கு? சரிப்பா. அவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த வீட்டு நடுக்கூடத்துல வச்சு என் பொண்டாட்டி முன்னாடி என் சட்டையை பிடிச்சி அடி கை வாங்குறான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் மத்தவங்களை அதட்டி இருக்கேன். என்ன யாரும் அதட்டினது இல்ல. வர வர இந்த நாட்டுல யாருக்கும் பயம் இல்லாம போச்சு. ஆமா சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. டேய் என்னடா நக்கல் பண்றியா? என் அடிவயிறு கொதிக்குதுடா. என்னடா கோபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு நீதான் ஒரு நியாயம் சொல்லணும். மாமா நீங்க அக்காவை அடிச்சீங்க, அதனாலதான் அவர் கோவம் வந்துச்சு. என்னடா கோபி பேசுற நீ? இவரு உன் அக்கா புருஷன். ஈஸ்வரியை திட்டுறதுக்கு கண்டிக்கிறதுக்கு இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு தலையிடுறதுக்கு இவன் யாரு? யார் கொடுக்கறதே தெரியல இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதானே புருஷன் முன்னாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். புருஷன் முன்னாடி பிரச்சனை தலையிடுறதுக்கு 3ஆம் மனுஷன் இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பார்த்தா அறிவு வர வேண்டாம். சரி அதை விடு. நீ என் மச்சனை, இது வரைக்கும் உன் பிரச்சனை இல்ல, எதுக்காக நான் தலையை நுழைச்சிருக்கேன்னா? எப்படி தலையை நுழைக்க முடியும்? ஜன்னல் கம்பி சின்னதாச்சு, எட்டி தானே பார்க்க முடியும். டேய் நீ ஒரு பொறுப்பானவா விஷயம் தெரிஞ்சவனு உங்ககிட்ட சொன்னா எல்லாரும் முடியும் நக்கல் பண்றியா? ஏண்டா ஜன்னல் எட்டி பார்த்தன்னு சொல்லிட்டு இருக்கிய, என்ன நோக்கத்துக்காக எட்டி பார்த்தன்னு உனக்கு தெரியுமாடா? சகல அடுத்த பெட்ரூம் வெட்டி பாக்குறதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? என்ன உலக சமாதானமா இல்ல அணுதாய ஒழிப்பா? ரெண்டுல என்ன நோக்கம் நீங்க சமையல் சொல்லுவோப்போ? டேய் சகலையடா நீ குளத்தை கடுக்கு வந்த கோடாரி காம்புடா. யார கோடாரி காம்புகிற? டெச்சு போடுற மச்சான் உன்னை பத்தி இப்பதான் கரெக்டா சொல்லிருக்காரு. என்ன மாப்பிள நீ என்ன இருந்தாலும் கொத்தா? வாய முடுறா வெத்து. யார வெத்துங்கற? நிறுத்துடா. என் பிரச்சனை விட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இரு மாப்பிள. என்ன எதுக்கே கோடாரி காம்புன? நீ எதுக்குடா தலையிட்டா? என்ன எதுக்கே கோடாரி காம்புன சொல்ற? எப்படா சொல்ற? லட்சுமணா இரு மச்சான். டேய் உண்மை யார் வேணாலும் சொல்லலாம்டா. ஏய் கோபி வாங்க 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 சொல்லுவோம். வாழ்த்துக்கள். கல்யாணம் மாமனார் சொன்னாரு. வாங்க குழந்தை கொடுங்க. வேண்டாமா, அவன் பயப்படுவான். எனக்கே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்கு. அவன் சின்ன குழந்தை, பயப்படுவான். வேண்டாமா. வாங்க உள்ள வா. வாங்க உட்கார். வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ கசகசன்னு ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. நான் கூட என்னமோ தண்ணி லாரி தான் வீட்டுக்குள்ள வந்துருச்சு போல இருக்கு நினைச்சிட்டு வந்தேன். உள்ள வந்து பார்த்ததுதான் தெரியுது நீங்கெல்லாம் சந்தோஷமா கூடி பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். நாங்க எப்பவுமே அப்படித்தான். எங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த ரோட்டுக்காகவே பேசுவோம்.
ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. என்ன ஒண்ணு, என் மச்சான் ஆன் பண்ண ஆஃப் பண்ண மாட்டாரு. ஆஹா. என்னப்பா போஸ், நல்லா இருக்கியா? இருக்கேங்க. இங்கேயும் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்க போல இருக்கு. இங்கேயும் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கிற போல இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? வெளியில சொன்னா வெக்க கேடு. இத பாருப்பா போஸ், ஒரு அம்மா சொல்ற மாதிரி சொல்றேன். எல்லாம் ஓ நல்லதுக்கு தான். எப்பவுமே நாவடக்கம் வேணும், பெரியவங்க கிட்ட மரியாதை வேணும், எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். அப்பதான்ப்பா உருப்பட முடியும். நீயாவும் சரியா நடந்துக்க மாட்டேங்கிற, மத்தவங்க சொல்றதை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்னதான் பண்றது? நம்ம வந்த வேலை வேற, தேவையில்லாத பேச்சு எதுக்கு? எல்லாருக்கும் பத்திரிகை கொடு. இந்தாங்க இந்தாங்க. என்ன வந்து வாங்கிக்கிறேன். அடப்பா, ஏண்டா அலையிற? இதை வந்துட்டேன். இந்தா கோபி, இந்தா போஸ். ஏங்க, ஒரே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தனித்தனியா பத்திரிகை கொடுக்கணும் ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு தெரியாத உங்க வீட்டை பத்தி. ஒரே கூரையில இருந்தாலும் தனித்தனி அறையில தானே இருக்கிறீங்க. நானும் ஒரே பத்திரிகையை கொடுத்து அப்புறம் நீங்க எல்லாரும் இதே மாதிரி அடிச்சுக்கிறதுக்கா? பாயிண்ட கரெக்டா பிடிச்சிட்டீங்க. கோபி, நாங்க கிளம்புறோம். என்ன அது? அத்தை இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டீ காஃபி ஏதாவது? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நாங்களும் நிறைய இடத்துக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு. கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாங்க கிளம்புறோம். கார்லயே வந்தீங்க? ஆமா, நாங்க எல்லா இடத்துக்கும் கார்ல தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். சம்மந்தி எங்களுக்கு கார் கொடுத்துருக்காரு, அதுவும் ஏசி காரு. டேய், கார் வேற வெயில நின்னுட்டு இருக்கு. கிளம்பலாம், வாடா. வரோம் கோபி. வரோம் தம்பி. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் நம்ம குடும்ப லட்சணம் தெரிஞ்சிருக்கு. நானும் போச்சு, போட்டோம், போற வரைக்கும் போட்டோம். ஏமா விஜி, கார் வெயில்னா என்ன மாதிரி கருத்து போயிருமா என்ன? ஆனால் அந்த அம்மாவோட அலும்பு தாங்க முடியலடா சாமி. என்ன எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம். ஏன் போஸ், உன்னுடைய வள்ளல் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அந்த மாட்டே மல்லு கட்டி நின்னிய. அண்ணே, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்களேன். என்னது? அப்படியே விட்டுணுமா? உன் கூட பிறந்த அண்ணன் தான் இப்படி சொல்லுவியா? உங்க வீட்டு ஆளுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி பேசுற? டே கோபி, வாடா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? அடப்பாவி, அதுக்குள்ள மறந்துட்டியா? போஸ் என்ன சட்டையை பிடிக்க அடிக்க வந்தா, அதுக்கு ஒரு நியாயம் சொல்றான்னு கண்ணைங்க மாதிரி நின்று போராடிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு உள்ள போன என்ன அர்த்தம்? மாமா, என்ன மாமா அது? மன்னிப்பு கேட்டா உங்க கோவம் அடங்கிருமா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, என்ன பேசுறீங்க? என்ன மன்னிப்பு அது இதுன்னு? யாருக்குள்ள யார் கேட்கறது? நாளைக்கு ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் பார்க்க வேணாமா? என்ன மன்னிப்பு அதுன்னு? உள்ள போங்க. டே கோபி, ஏன்டா சப்போர்ட் பண்ணி தப்பிக்க விடுற? ஏமாமா, நம்ம வீட்டுல தினமும் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்கணும்னாக்க ஒரு நாள் ஃபுல்லா மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டியதான். இப்ப என்ன, இவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேட்க சொல்றேன். நீங்க அக்கா அடிச்சிங்கல்ல, அழுதுட்டு இருக்கு, கூப்பிடுறேன். மன்னிப்பு கேட்கறீங்களா? போங்க மாமா, போய் வேலையை பாருங்க. உள்ள வாங்க. நல்லா இருக்குல்ல பத்திரிக்கை? மேல போலாமா? மாமா, லக்ஷ்மணன் இவருக்கு மாமா. நீங்களும் அவரை மாமாவை நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் இல்லையா? ஈஸ்வரி அக்காவை என் அக்காவை நினைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும்.
லூஸ் பேசுற பாரு. போடா போ. இந்த கோபி கொடுக்குற இடத்துல தான் இந்த போஸ் இந்த ஆட்டம் போடுறான். என்னை என்னமோ சாதாரணமான ஆள் நினைச்சிட்டு இருக்கான். 2 பேருக்குமா சேர்த்து வைக்க போறேன்டா வேட்டு. லட்சுமணா சூப்பர் ஐடியா, கை கொடு. என்ன நான் சொல்றது சரிங்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நீ வைக்கிற வேட்டுன்னு சொன்னல, எனக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு நாம 2 பேரும் வெடிக்கடை போடுறோம். வெடிக்கடையா? அதான்ப்பா, பட்டாசு கடை. மெட்ராஸ் பாசத்துல சொல்ல போனா டப்பாஸ் கடை. ஓஹோ. ஏண்டா நான் அவமானப்பட்டு பழிக்கு பழி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்க, நீ என்னடா வெடிக்கடை போடுறத பத்தி பேசுற? உருப்படியான விஷயத்தை பத்தி தானே பேசுறோம். இப்ப என்ன, கோபியும் போசையும் நீ பழி வாங்க போற? ஆமா, நான் நல்லவனுக்கு நல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். ஏன் அதோட நிப்பாட்டிட்ட? கிறுக்கடு கிறுக்க, மெண்டலுக்கு மெண்டலு, அப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே? லூசு பையா. ஏய், நெருப்போட விளையாடிட்டு இருக்கானுங்க. நான் யாருங்கிறது காமிக்கிறேன். என்னையா உன் கூத்து? என்னால சிரிப்பு தாங்க முடியலையா? ஆமா, உன் மனசுல என்ன PS வீரப்பா எம்என் நம்பியா நினைப்பா? பெரிய சதி திட்டம் போட்டீங்க. உன்னை பார்த்தா எவனுக்கா பயம் வருமாயா? சிரிப்பு தாயா வரும். ஆனா ஒண்ணு, நீ சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் கரெக்டியா, இந்த வெடிக்கல்ல போடான்னு சொன்ன பாரு. தீபாவளி சீசன்ல 4 காசு சம்பாதிக்கலாம். இந்த பாரு, கோபியும் போஸும் இணைஞ்சுதான் வியாபாரம் பண்ணுங்களா? நாம கூட்டணி அமைச்சு பட்டாசு கடை போடுவோம். என்ன சொல்ற? சரி, வெடிக்கடை போடலாம். ஆனா 2 பேரையும் பழி வாங்க மட்டும் விட மாட்டேன். அதையெல்லாம் விடியா, அப்புறம் பாத்துக்கலாம். நீ பட்டாசு கடைக்கு பார்ட்னர், ஓகேவா? சரி, ஓகே தான். எவ்வளவு முதலீடு போடணும்? இந்த பாரு, நீ பணம் போடு. ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காரு. நான் ஒர்க்கிங் பார்ட்னர். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அதுல வர சம்பாத்தியத்துல ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம், ஓகேவா? அதெல்லாம் சரிதான்டா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் போடணும்? இந்த மாதிரியா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் வரப்போதுல. முதல்ல 30,000 போட்டு ஆரம்பிப்போம். 30,000மா? LICல லோன் போட்டா கூட பத்தாது. சரி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி தரேன். கைவிடு. சொன்னவன கரெக்டா புரிஞ்சிட்டியே. இந்த பாரு, நாம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்றோம், பின்றோம்.